ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா டைமில் வீட்டில் இருக்காக்கள் வந்து இன்கம் எடுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு இன்குபேட்டர் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த இன்குபேட்டர் எப்படி செய்கிறதுன்றதை ஒரு வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்து என்னென்ன தெரிவிங்க. நன்றி. ஸோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு இன்குபேட்டர், சிமி இன்குபேட்டர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சிமி இன்குபேட்டர்னு சொன்னால் நம்ம வந்து முட்டையை வந்து நாமளாக ரொட்டேட் பண்ணி வைக்கிறது. ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்னு சொன்னால் அதுவாகவே ஒரு முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம செமி இன்குபேட்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து முதல்ல ஒரு ஹோல்டர் தேவை. ஒரு ஹோல்டர், அதுக்கு பிறகு 2 பின் ப்ளக். இது 2 பின் ப்ளக் யூஸ் பண்ணாமல் 3 பின் ப்ளக் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா 2 பின் ப்ளக் வந்து ப்ளக் பண்ணுற நேரம் ஆடிக்கொண்டிருக்கிறதால உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வரும். அதனால் இப்படி 3 பின் ப்ளக் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு ஃபீமேல் அடாப்டர். ரெண்டு இருக்கிறது வந்து ஒரு 12 வாட்ஸ் 2 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணுறதால வந்து எனக்கு வந்து இதை வந்து கட் பண்ண விருப்பம் இல்லாததால் நான் இந்த ஃபீமேல் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ப்ளக்கிங் பண்ணினா இதிலிருந்து கனெக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த ஃபீமேல் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபீமேல் அடாப்டர்னு கேட்டாலும் சரி, அப்படின்னு சொன்னால் அடாப்டர்னு கேட்டாலும் சரி. இதில் விலை வந்து கிட்டத்தட்ட 70 ரூபா வருது. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஒரு டிசி ஃபேன். டிசி ஃபேனை பார்த்தீங்க சொன்னால் இது 12 வாட்ஸ் டிசி ஃபேன். இந்த டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 450 ரூபா வருது. வயலில் ஷாப் பண்ணியிருந்தேன், அங்கே வந்து கிட்டத்தட்ட இதில் விலை வந்து 600 ரூபா வருது. ஸோ அடுத்தது வந்து ஒரு பல்ப். இது வந்து 100 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஹீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக இந்த 100 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ பல்ப் உண்டு, இதில் விலை வந்து 85 ரூபா. ஸோ அடுத்த வந்து இதுதான் முக்கியமான ஒன்று, சேக்கிட். ஸோ இந்த சேக்கிட் வந்து இங்கே இருக்கிற ஷாப் வழியை கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம். இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து கூப்பன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போ எனக்கு இது வந்து 171 ரூபாய்க்கு கிடைச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா போகுது ஆன்லைனில். இந்த கடைகள் வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் இந்த இது விலை போகுது. இந்த பின்னை இதோட ப்ளக் பண்ணணும், ப்ளக் பண்ணி சென்சரை யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து ஒரு வயர். இது வந்து இவ்வளோ வயர் தேவையில்லை. இன்குபேட்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு பாருங்கள். டிசி ஃபேனில் வந்து இந்த ப்ளக்கிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த அடாப்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அடாப்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நார்மலாக வயராக வச்சுருக்கேன். ஸோ அடுத்த டிசி ஃபேன் சரி, வயரை ஹோல்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாரை வந்து நியூட்ரலை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த சேக்கிட்டு தான் போகணும். சேக்கிட் எடுத்தோன்னு சொன்னால் இந்த சேக்கிட்டில் இருக்கிறத பார்க்கணும். ஸோ சேக்கிட்டை வரைய காட்டுறேன். ஸோ சேக்கிட்டில் வந்து இதில் K0 K1 12 வாட்ஸ் ப்ளஸ் அண்ட் கிரவுண்ட் இருக்குது. ஸோ இதில் K0வில் வந்து டைரெக்டாக கரண்டில் வந்து வர நியூட்ரல் கனெக்ட் பண்ணி K1 வழியாக பல்புக்கு போகணும். ஸோ பல்ப் வயரில் வர நியூட்ரலை 2ஆக கட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். 12 வாட்ஸ் அடாப்டர்லேருந்து வர கரண்டில் ப்ளஸ் வால்ட்டை வந்து 12 வாட்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுக்குள்ளே கொடுக்கணும். அதாவது ரெட் கலர் வயரை இதில் கொடுக்கணும். ஸோ அடுத்த கிரவுண்ட் வந்து மைனஸ் 12 வாட்ஸ் எடுத்து. ஸோ இவ்வளோ தான் இந்த சர்க்யூட்டில் இருக்கிற விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபேனுக்கான இந்த டிசி ஃபேனுக்கான லைனை வந்து டைரெக்ட் 12 வாட்ஸ் அடாப்டர்லாம் கொடுக்கணும். அப்போ தான் எப்பயும் வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும். அதே மாதிரி பல்புக்கு வேறு லைன் ஒன்று கொடுக்கணும். ஸோ இது வந்து பல்புக்கான லைன். நான் பல்புக்கான லைன் செட் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப ஈஸி. நான் 3 பின் யூஸ் பண்ணதால் வந்து ப்ளக்கிங் பண்ணும்போது ப்ளக்கிங்லேருந்து ஆடி கொண்டிருக்காது. முதலாவது இந்த போட்டுக்கு வந்து கரண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த போட்டுக்கு கரண்ட் கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண வேண்டியிருக்கும். டெம்பரேச்சர் செட் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த இன்குபேட்டரில் வந்து இதை மாட்டி ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து போட்டுக்கு கரண்ட் கொடுத்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுவோம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ போட்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறதை வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபீமேல் அடாப்டர் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேஸ்ட்டை வந்து 12V+ இதோட கொடுக்கணும். ஸோ நியூட்ரலை வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். ஸோ இதே கனெக்ஷனில் தான் வந்து நாங்கள் ஃபேனோட நியூட்ரல் பேஸ்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஓவராக டைப் பண்ணாமல் நார்மலாக டைப் பண்ணால் போதும். ஸோ நார்மல் டைப் போதும். ஸோ கொடுத்தாச்சு. பிறகு இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இதுக்கு பவர் கொடுத்து கொள்ளலாம். ஸோ
எல்லாம் சரியானு பார்த்துட்டு பவர் கொடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பவர் வந்துடுச்சு. ஸோ இப்போ செட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் இதில் காட்டிருக்கு செட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ செட் பண்ணி நான் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பிளிங்க் ஆகும். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா P0 வரும். ஸோ P0வில் வந்து செட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹீட் அண்ட் செல்சியஸ் வரும். ஸோ எங்களுக்கு ஹீட் தான் தேவை. ஸோ ஹீட்டை செட் பண்ணிவிட்டு திரும்ப செட் பண்ணி நான் கொடுங்க, P0 வரும். ஸோ P0வில் வந்து திரும்ப ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா P1 வரும். ஸோ P1ல் வந்த பிறகு திரும்ப செட்டை கொடுத்தா P1 0.5 அதாவது 0.5 கொடுக்கணும். திரும்ப வந்து இதை குறைக்கிறண்டா குறைச்சி கொள்ளலாம், கூட்டுறண்டா கூட்டி கொள்ளலாம். ஸோ 0.5 தான் இதுக்கு சரியான அளவு. ஸோ அதுக்கு பிறகு செட்டை கொடுத்தோன்னா P1 வரும். அதுக்கு பிறகு ப்ளஸ்ஸை கொடுத்தா P2க்கு மாறும். P2க்கு மாறின பிறகு செட்டை கொடுத்து அது வந்து 38ல் வச்சுக்கொள்ளணும். ஸோ 38ல் வச்சு செட் பண்ண பிறகு ப்ளஸ் இதில் கூட்டி கொள்ளலாம், இல்லாட்டி குறைச்சி கொள்ளலாம். 38 தான் இதுக்கு சரியான டெம்பரேச்சர். ஸோ 38ல் வச்சு போட்டு செட்டாக மாற்றினா P2 வரும். பிறகு P3க்கு மாறிட்டு P3யில் வச்சு செட்டாக மாற்றணும். செட்டாக மாற்றி 33க்கு செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 33 தான் இதுக்கு சரியான அளவு. ஸோ 33 செட் பண்ணிவிட்டு செட்டை கொடுத்துட்டு பிறகு P4க்கு மாற்றணும். P4 வந்தோடனே செட்டை கொடுத்தா 0.0க்கு இருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு செட்டை கொடுத்துட்டு P5க்கு மாற்றணும். மாற்றுறது கூட்டுறது இங்கே இருக்குது. மாற்றின பிறகு அது வந்து செட்டப் பண்ணால் அது 0வில் இருக்கணும். அதுக்கு பிறகு செட் பண்ணி பிறகு P6க்கு மாற்றணும். P6ல் வந்து செட்டப் கொடுத்தா அது ஓஃபில் இருக்கணும். ஸோ ஓஃபில் இருந்து செட் பண்ண பிறகு செட்டை மாற்றின பிறகு P6ல் வந்த பிறகு அது ஓட்டோவாக நிற்கும். ஸோ கொஞ்ச நேரத்தால் அது தண்டை சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகணுன்னே கரண்ட் டெம்பரேச்சர் தான் காட்டும். இப்போ வெப்பநிலை காட்டும். ஸோ கையில் ஹீட் சென்சரை வச்சுருக்கிறதால நான் இப்போ இந்த கையில் ஹீட் எவ்வளோ ஒன்று காட்டுது. ஸோ எங்கிரீச் ஆகி கொண்டிருக்கு. சென்சர் என் கைக்குள்ளே இருக்குது. ஸோ வெளியே எடுத்துறா சில நேரத்தில் ஹீட் குறையலாம். இதை வாயில் கீழே வச்சு பார்த்துறாங்க, பிறகு சிரித்து கொண்டிருப்பீங்க. ஸோ எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. இதுக்கு பிறகு இதே கனெக்ஷனில் வந்து நாங்கள் டிசி ஃபேன், அதாவது அங்கே ரெஜிபம் பாக்ஸில் இருக்கிற அந்த டிசி ஃபேனை வந்து நாங்கள் காட்டுவோம். ஸோ அந்த டிசி ஃபேனில் வந்து ரெட் வந்து இந்த பேஸ்ட்டோடையும் பிளாக் வந்து இந்த நியூட்ரலோடையும் கொடுக்கணும். ஏன்னா ஃபேனுக்கு வந்து இப்போ டைரக்ட் கரண்ட் தான் வேணும். ஸோ ஃபேனுக்கு கொடுத்தாச்சு. பல்புக்கு வந்து செப்பரேட்டாக கரண்ட் எடுத்துட்டோம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் தான் காட்டுது 31.0 இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து லைனை செட் பண்ணிவிட்டு ஏன் பாக்ஸில் எப்படி செட் பண்ணணும், எந்த மெத்தடில் செட் பண்ணணும், ஹீட் வந்து எப்படி பாக்ஸ் ஃபுல்லாக பரவுறது என்ன மாதிரின்னு சொல்லி நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெடி, நம்ம இப்போ வந்து பாக்ஸில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறவங்க இது வைக்கக்கூடிய இடத்தை வந்து நம்ம தெரிவு செய்யணும். ஸோ இடத்தை வந்து பாயிண்ட் பண்ண பிறகு நான் இங்கே தான் வைக்கிறதுக்கு பாயிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வைக்கிறதுக்காக வந்து வயரிங்கெல்லாம் செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண பிறகு இந்த வயரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அதே மாதிரி நான் சொன்னதோட பேஸ்ட்டோட இந்த டிசி ஃபேன் வர பேஸ்ட்டில் என்ன கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். அது பிறகு மைனஸோட, அதாவது நியூட்ரலோட இந்த ஃபேனோட பிளாக் பயரை கொடுத்துக்கணும். ரைட், ரெண்டும் கொடுத்த பிறகு நாங்கள் இதை வந்து டைரெக்டாக இதில் பேக்கிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல் பல்பை செட் பண்ணணும். ஸோ பல்புக்கு வந்து டைரெக்டாக கரண்டிலேருந்து வாரது வந்து, அதாவது இந்த கோல்டர்லேருந்து வர லைன் வந்து K0ல் கொடுக்கணும். K0ல் கொடுக்கத்தான் டைரெக்டாக வர கரண்ட் K0க்கு போய் K1ஆல் பல்புக்கு போகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பயும் குறைஞ்ச தானத்துலேருந்து தான் கூடினது வரும். அப்போ அதை ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. நீ டைரெக்டாக வர கரண்ட் வந்து K0க்கு போய் பிறகு K1க்கு கொடுக்கணும். ஸோ இப்போ கொரோனா டைம்ன்றதால வீட்டை வந்து சும்மா இருக்காமல் ஸோ ஒரு இன்குபேட்டர் செஞ்சு அதுலேருந்து ஒரு கோழி குஞ்சை பொறிக்க வச்சு ஒரு கிழமை குஞ்சு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா 150 ரூபா அப்படி போகிறதால அது ஒரு சின்ன வருமானமாகவும் வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்குபேட்டர், சின்ன இன்குபேட்டர் செய்து வந்து விற்பனை செய்யலாம். சாதாரணமாக இது இன்குபேட்டர் வந்து யாழ்ப்பாணம் வரையும் விற்கிறாங்க. இதில் விலை வந்து 5000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ 5000 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒர்த்து தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அவங்களோட
காஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஒரு பொருளும் வந்து அவங்க மெனக்கட்டு செய்கிறதால அந்த விலை வந்து ஒரு நியாயமான ரேட் தான். ஸோ அதுக்கு பிறகு ஃபேனோடையும் அடாப்டரோடையும் கரண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுக்காம சரியாக கொடுத்துருங்க, இல்லைன்னா சர்க்யூட்டுக்கு பிரச்சனை வந்துடும். சர்க்யூட் போர்ட்டில் வந்து தண்ணி படக்கூடாது. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படியே வச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நான் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அது வந்து நான் இப்போ ஷாப்பிங் எங்கே போகிற நேரம் வந்து கடையில் போய் வாங்குறதா இருக்கிறேன். வாங்கிட்டு இதை நோம்பலாக தான் போட்ட போகிறேன். அதில் வந்து இதை ஒரு பிறகு இதில் ப்ளக் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டையும் வந்து கட்டாயம் பாக்ஸில் வைக்கணும், தண்ணி படக்கூடாது. சின்ன தண்ணி பட்டாலும் போட் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ சர்க்யூட் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அடாப்டர் ஃபீமேல் அடாப்டர் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ டிசிக்கான கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அடாப்டர் வந்து பல்ப் அடாப்டர் ஹோல்டரை வந்து கொடுத்தாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து போட்டுக்கான சர்க்யூட்டுக்கான இது வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பல்ப் ஃபிட் பண்ணியாச்சு ஹோல்டரில். பிறகு வந்து சென்சர். ஸோ சென்சரை வந்து ரொம்ப லாங்கில் வைக்கணும். ஸோ வேண்டாம் இந்த இந்த பாக்ஸில் இந்த இடத்துக்கு இங்கால தான் நம்ம வந்து முட்டை வைக்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 60 முட்டை கிட்டே வைக்கலாம். சென்சரை தூரமாக வச்சாச்சு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்புக்கு கீழே வந்து ஃபேன் இருக்கும். ஸோ ஏன் பல்பு கீழே ஃபேன்னு சொன்னால் அதுவும் ஃபேன் வந்து கொஞ்சம் கெப்பிட்டுருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்ஸில் தெரியும். ஸோ இது வந்து தண்ணி ஃபில்அப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சேன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து இந்த ஃபேன் ஹோல்ஸில் இது ஏருக்கு வந்து பல்பில் வர ஹீட்டில் பட்டு ஆவியாகிறதால இந்த ஆவியாக ஏரை வந்து ஃபேன் வந்து இந்த இடத்துக்கு தள்ளும். ஸோ இங்கே வரும்பொழுது ஓவர் ஹீட் வந்து போகிறதுக்காக நான் இங்கே பக்கம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், ஒரு கொஞ்சம் ஓட்டைகள் போட்டிருக்கேன். இங்கால பக்கம் பார்த்தா தெரியும் படிச்சு பண்ணுறதால. ஸோ ஓவராக வர ஹீட் வந்து இங்கால பக்கம் போகும். இங்கேருந்து வர ஹீட் வந்து இந்த முட்டைகளுக்கெல்லாம் படுறதால வந்து சரியான அளவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒன் பண்ணி பார்ப்போம். ஸோ பல்ப் போட்டாச்சு, சர்க்யூட் போட்டாச்சு. ஸோ கரண்ட் வந்துடுச்சு. ஸோ ஒன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 35.4 இருக்குது. மூடி போட்டு மூடலை நான். ஸோ மூடி போட்டு மூடினோடனே ஹீட் வந்து சரியாக இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. 37 வந்தோடனே 37.5 வந்தோடனே பல்ப் வந்து ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா. அது பிறகு ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 37 வந்தோடனே திரும்ப ஆன் ஆகும். 37லேருந்து 37.5 அல்லது 38 வரைக்குள்ள உங்களோட ஹீட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். ஆக ஹீட்டானால் முட்டையில் வந்து கருக்கட்டுற தன்மை வந்து முட்டை வந்து வெப்பத்தால் வந்து காய்ந்து போகிற தன்மை இருக்கும். அல்லது ஆக வெப்பம் குறைவாகிறதால உங்களோட முட்டையில் வந்து சரியான முறையில் கருக்கட்டாத நிலைமை ஏற்படும். ஸோ இந்த மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இங்குபெட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்குபெட்டரை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 37.7 இருக்குது, குறைஞ்சு கொண்டு வருது நினைக்கிறேன் ஹீட். 37.7. நான் ஹீட் ரொம்ப வெளியே போகிறதுக்கு வந்து ஹோல்ஸ், அதாவது துளை வந்து ஒரு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். அது வந்து ஓவர் ஹீட் டக்குன்னு வெளியே போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட் பில் கூட வரும். ஸோ அந்த ஹீட் செஞ்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அளவான இதை வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ 37.2, 37.1. இப்போ பல்ப் பத்து பாருங்க, 37.0 ரைட், பல்ப் பத்துது. ஸோ ஹீட் வந்து சரியான முறையில் வச்சு இங்குபேட்டர் இவ்வளவு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்குபேட்டர் செஞ்சாச்சு. இங்குபேட்டரில் முட்டையை தெரிவு செய்கிறதுக்காக வந்து முட்டையை எப்படி தெரிவு செய்யணும், முட்டையை என்ன விதத்தில் வைக்க வேண்டும், அடுத்து வந்து தெரிவு செய்கிற முட்டைகளை என்ன விதத்தில் பராமரிக்க வேண்டும் என்னதில் பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை அழுத்திடுங்க. நன்றி.